அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ் நிலா யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. நான் நிறைய படித்தேன். ஆனால் மதிப்பெண்கள் குறைவாக தான் வந்திருக்கு. நான் நிறைய உழைச்சேன். ஆனால் ஊதியம் குறைவாக தான் கிடைச்சிருக்குது. இப்படின்னு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம நிறைய கேட்டிருப்போம். எதனால் இப்படி? நான் நிறைய படித்தேன், மதிப்பெண்கள் கிடைக்கல. இல்லை நான் நிறைய வேலை செஞ்சேன், அதுக்கான சம்பளம் கிடைக்கல. ஏன்? நம்ம எவ்வளவு செஞ்சோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. செஞ்சதை எவ்வளவு ஆழமாக அர்த்தத்தோடு செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்க போகிற ஒரு கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு நாட்டில் துப்பாக்கி சுடக்கூடிய போட்டியை ஒருத்தர் பொறுப்பேற்றி நடத்திட்டு இருந்தார். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கலந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெற்றி அடைய முடியாமல் திரும்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இறுதி வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒருத்தர் 10 முறை அந்த துப்பாக்கியில் சரியாக அந்த வட்டத்துக்குள்ள சுடுறார். 10 முறையும் அவர் அந்த எல்லைக்குள்ளேயே சுடுறாரு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்படி இந்த பரிசு நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறார். இந்த கூட இருந்தார் பார்த்தீங்களா ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு துப்பாக்கி குண்டை மட்டும்தான் செலுத்துறாரு. ஆனால் அவருக்கு பரிசு கிடைக்குது. இந்த 10 முறை சுட்டவருக்கு தாங்க முடியல. அவர் ஒரு வட்டம் போட்டிருக்காரு. அந்த வட்டத்துக்குள்ளே தானே நான் சுட்டிருக்கேன். 10 முறை நான் சுட்டிருக்கேன், ஒரு தடவை 2 தடவை இல்லை. ஆனால் எனக்கு பரிசு கிடைக்கலையே அப்படின்னு கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் போய் அந்த போட்டி நடத்துகிறவர்கிட்ட கேட்குறார். அப்போ அந்த போட்டி நடத்தவர் அருமையாக சொல்கிறாரு, தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், வட்டத்துக்குள்ளே தான் அடித்த, 10 முறை அடித்த. ஆனால் ஒன்றை நல்லா கவனிச்சுப்பார். அந்த ஒரு முறை அடித்தான் பார்த்தியா, அவனுடைய இலக்கு அந்த வட்டத்தினுடைய மையத்தில் மிக சரியாக போயிருக்கு. அதனால தான் நான் அவனுக்கு பரிசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதானே நம்ம வாழ்க்கையிலே நடக்குது. சுற்றி இருக்கக்கூடியது நம்முடைய இலக்கு அல்ல. நம்முடைய இலக்கை நோக்கிய பயணம், இலக்கை நோக்கிய அந்த உழைப்பு தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆக நம்ம வாழ்க்கையினுடைய இலக்கினுடைய மையத்தில் நம்மளுடைய கவனம் இருக்கணும். அதை நோக்கி நம்முடைய குறி செலுத்தணும். அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்முடைய பார்வை நம்முடைய மையத்தை நோக்கி இருக்கட்டும். நம்முடைய உழைப்பு நம்முடைய குறிக்கோளை நோக்கி இருக்கட்டும். அப்புறம் என்ன, வெற்றி நமக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.